நாம் ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனம். 15வது அதிகாரம் 7வது வசனம் நான் வாசிக்க கேட்போம். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். போதும். ஆண்டவர் முதல் முறையாய் ஆபிரகாமை பார்த்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க. உன்னை நான் தான் அழைச்சிட்டு வந்தேன்னு சொல்லி அந்த கல்தேயருடைய பட்டணத்திலேருந்து நான் உங்களை அழைச்சிட்டு வந்தேன். அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிரம்பியிருந்த ஒரு பட்டணம், பாவம் நிறைந்த பட்டணம், பாவம் நிறைந்த ஊர், அநேக பாரம்பரியங்களால் நிரம்பின ஒரு ஊர். அந்த ஊரில்தான் ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். அவனை அழைக்கும் பொழுது ஏறத்தாழ அவருக்கு 75 வயது உடையவராய் அந்த மனுஷர் இருக்கிறார். அவர் அழைக்கும்போது அவருக்கு எந்த பிள்ளையெல்லாம் இல்லை, அவருக்கு குழந்தைலாம் இல்லை, 75 வயதுடைய மனுஷன். அப்போ அழைக்கும்போது அவர் சொல்கிறார், இந்த 7ஆம் வசனத்தில் அவர் அவனை பார்த்து, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நீ கண்ணுக்கு முன்னாடி இந்த பார்க்குற அந்த அழைக்கப்பட்ட இந்த தேசங்களெல்லாம் உன் சந்ததிக்கு நான் சுதந்திரமாக நான் கொடுப்பேன் சொல்கிறார். ஆனால் அவனுக்கு குழந்தைலாம் இல்லை. அப்போது அதை அவன் அப்படியே விசுவாசிக்கிறான், நம்புகிறான். தேவன் சொன்னதை அப்படியே நம்புகிறான். அதான் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆண்டவர் மேல் ஒரு நம்பிக்கையை வைக்கிறான். ஆண்டவர் வாக்கு பண்ணுறாங்க, அந்த வாக்கு பண்ணினதை அப்படியே நம்புகிறான். அவன் புத்தியெல்லாம் யோசிக்கலை. வயசு 75 வயசாகிடுச்சு, இது எப்படி நடக்கும்லாம் அவன் அப்படிலாம் யோசிக்கலை. அவன் விசுவாசித்தான், நம்பினான். அதாவது சொல்கிறவர் யாருங்கிறத அவன் நம்பினான். இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுவாரானால் அந்த வார்த்தை ஒரு கனமுள்ள ஒரு வார்த்தை. நம்ம அநேக சமயங்களில் அந்த சொல்லுகிற வார்த்தையுடைய அது நடக்குமா நடக்காதா அல்லது நம்ம யோசிக்கலாம். ஆனால் சொன்ன ஆண்டவர் வல்லவர். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வேத புஸ்தகத்தில் முதல்ல அவன் விசுவாசித்தான் என்ற வார்த்தை இந்த 6ஆம் வசனத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கான் வேதாகமத்தில். அப்புறம் நிறையா வார்த்தை, விசுவாசமுடைய வார்த்தைகள் வேதாகமம் முழுவதும் இருக்குது. முதல் முறையாய் என்று எழுதியிருக்குது. அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மிக முக்கியம் ஒன்று விசுவாசம் என்ற ஒரு சாவி. விசுவாசித்தான், தேவன் சொன்னதை அப்படியே நம்புறது, அது விசுவாசித்து தேவனை பணிந்து கொண்டு அவரை தொழுது கொள்கிறது. இப்படி தான் வேதாகமம் ஆரம்பிக்கிறது. விசுவாசித்தான், நான் இந்த தேசத்தை உன்னுடைய சந்ததிக்கு நான் சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லி இங்கே ஆரம்பிக்கிறான். தேவன் ஆரம்பிக்கிறாங்க, அதை அவன் அப்படியே நம்புகிறான். இதை தொடர்ச்சியாக வாசிப்பேன்னாக்கா, இது நீங்கள் வீட்டில் தியானித்து பாருங்கள். நான் காரியத்துடைய ரத்தன சுருக்கம் என்ன சொல்கிறேன்னாக்கா, தேவன் இப்படி வாக்குத்தத்தம் பண்ணது ஏறத்தாழ 6000க்கு மேலான வாக்கு பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேதாகமத்தில் 6000க்கு மேலான வாக்கு பண்ணியிருக்கிறாங்க. இது அந்த நாளில் அந்த ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியாகிய ஈசாக்கு, யாக்கோப்பு, அப்புறம் தொடர்ச்சியாக ஒவ்வொருவருக்கும் அந்த வாக்கு அப்படியே தொடர்ச்சியாக இந்த நாள் வரைக்கும் நீங்கள் நானும் ஆண்டவராகிய இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு செய்கிறாங்க, உனக்குள் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்னு சொல்வார். அது யாருன்னா, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து தேவன் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாமுக்கு அந்த செய்தியை சொல்லுவாங்க. உன்னுடைய வம்சத்தில்
நான் உலகத்தை ரட்சிக்கிற ஒருவரை நான் பிறக்க வைப்பேன். அவர் மூலமாய் இந்த முழு உலகம் ரட்சிப்பு உண்டாகும். அது பிதாவுடைய மனதில் இருந்தது. அதை தம்முடைய குமாரன் மூலமாய் உலகத்துக்கு நீங்களும் நானும் ரட்சிப்பை உண்டு பண்ண முடியும். குமாரன் மூலமாக ரட்சிப்பை உண்டு பண்ண முடியும். அந்த ரட்சிப்பிலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேணும் என்பது பிதாவுடைய சித்தமாக இருந்தது. அதை வாக்குத்தத்தமாக சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கும் வாழ்க்கையில். இது அப்படியே பல ஆயிரம் ஆண்டுகள் அப்படியே உருண்டு ஓடுது. இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஆதியாகமத்திலே இருந்து ஆரம்பிக்குது. மனுஷர்கள் எப்பொழுது வீழ்ச்சி அடைகிறார்களோ, வீழ்ச்சி அடைந்து கெட்டு போனாங்களோ அப்பொழுதுந்தே தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை உண்டு பண்ணுறாங்க. அவர் வருவார், அவர் மூலம் ரட்சிப்பு உண்டாகும், சத்துருடைய சாத்தானுடைய தலை நசுக்கப்படும் என்று சொல்லி, இப்போ தோற்று போயிட்டீங்க, நீங்கள் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டீங்க, ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கை உனக்கு இருக்குது, நீ பாவத்தை ஜெயிக்க முடியும், கண்களை நிச்சயிலேருந்து ஜெயிக்க முடியும், உன் நாக்கை நீ அடக்கி ஆள முடியும், உன்னுடைய விருப்பத்தெல்லாம் அடக்கி ஆள முடியும், உனக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத ஆதாமுக்கு ஒரு ஜெயத்தை குறித்து அப்போவே சொல்கிறாங்க, வாக்கு பண்ணுறாங்க. நீ பயப்படாத, கவலைப்படாத, ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டாங்கிற அந்த காரியத்தை அவனுக்கு சொல்கிறாங்க. அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே ஆபிரகாமுக்கும் அந்த செய்தி வருது. இப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, இப்படி அந்த சந்ததி அப்படியே வர்றாங்க. பிற்காலங்களில் மோசே வர்றார். எகிப்து தேசத்தில் 400 வருஷம் அவங்க இருக்கிறாங்க. 430 வருஷம் அங்கிருந்தவர்கள் ஏராளமான வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட்டு வர்றாங்க. இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டு ஆண்டவர் சொன்னாங்க, ஒரு சந்ததி அங்கே இருக்கும், அவங்களாம் வருவாங்க, வந்து அவங்க இன்னொரு தேசத்தில் குடியிருப்பாங்க. அந்த தேசத்தில் இருக்கிற தேசத்தில் நான் அவர்களை வந்து ஜெயம் பெற்றவர்களாக நான் உண்டு பண்ணுவேன். அந்த தேசத்தில் முழுமையாக உங்களுடைய சந்ததி வந்து அந்த தேசத்தை ஆக்கிரமித்து கொள்ளுங்கிறத தேவன் அவருக்கு சொல்கிறாங்க. அப்படியே மோசே சொல்கிறாங்க. மோசே இப்பொழுது என்ன நடக்கிறார், அவர் வயதானவராயிட்டார். இப்போ அடுத்தபடி யோசுவா அந்த நிலைக்கு வர்றார். அவருடைய ஸ்தானத்தில் யோசுவா வர்றார். யோசுவாவுக்கும் அந்த வாக்குத்தத்தம் போகுது, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன், மோசைக்கு சொன்னதில் எல்லாத்தையும் நான் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன்னு சொல்லி அங்கே யோசுவாவுக்கும் சொல்லப்படுது. அதாவது யோசுவாவின் புஸ்தகத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, மோசே எல்லாம் கடந்து வந்தாச்சு. இப்போது அடுத்தபடி யோசுவா வந்திருக்கிறாங்க. இப்போ யோசுவாக்கிட்ட ஒரு செய்தியை ஆண்டவர் சொல்கிறாங்க. 3ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் பக்கம் 269வது பக்கம், 269வது பக்கம், யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். நீ கால் மிதிக்கிற இடமெல்லாம் உனக்கு சொந்தம். அப்போ அவங்களுக்கு வந்து ஆபிரகாமுக்கு ஒரு அடி நிலம் கூட அவனுக்கு சொந்தமான நிலம் கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, வடக்கையும் தெற்கையும் இங்கே கிழக்கையும் மேற்கையும் நீ பார்க்குற எல்லா இடமும் உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன்னு சொல்கிறார். அதை நம்புவதற்கு ஏது இல்லை. அதை புதிய ஏற்பாட்டில் தான் சொல்கிறார். அவன் நம்புவதற்கு ஏதுவானது இல்லை. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, அவன் நம்பிக்கையோடு இருந்தான், நம்பிக்கையோடு விசுவாசித்தான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ரோமர் புஸ்தகத்தில். இப்போது இங்கே யோசுவா எல்லாரும் போயாச்சு. இப்போ யோசுவாவுக்கு அது ஒரு செய்தியை சொல்கிறார், ஆண்டவரே சொல்கிறாங்க, நான் மோசைக்கு சொன்னபடி உன் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன் சொல்கிறார். அந்த நாட்களில் அவங்க பரதேசியாக இருக்காங்க, பயந்து அங்கே ஓடுறாங்க, பயந்து இங்கே ஓடுறாங்க. அவங்க நோடின துறவெல்லாம் என்னதுன்னு சொல்லி அவன் எடுத்துக்கிறான். இப்படி அவங்க நிற்க இடம் இல்லை. இப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் அந்த நாட்களில் அவங்க இருக்கிறாங்க. இப்போது இஸ்ரேல் ஜனங்கள் மோசையை மறிச்சிட்டாங்க. இப்போ யோசுவாவுடைய தலைமையில் இப்போ காரியம் நடக்குது. ஏறத்தாழ 38 வருஷம் வனாந்தரத்தில் மோசையை நடத்தி வந்தாங்க.
இப்போ இந்த யோர்தானுடைய பார்டர், யோர்தானுடைய எல்லையில் இப்போ வந்து விற்கிறாங்க. அங்கே மோசையை மதிச்சிடுறாங்க. இப்போது யோசுவா தான் தலைமை பொறுப்பேற்று இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போக வேண்டியிருக்குது. இப்போது ஆண்டவர் பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. அதாவது 6வது வசனம் வாசிப்போம். அதே புத்தகத்தில் 6வது வசனம். பழங்கொண்டு திடமானதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நான் சொன்னேன்ல, நான் ஆணையிட்டேன்ல, நான் கொடுப்பேன்னு சொன்னேன்ல, நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் ஆணையிட்டேன், சொன்னதை செய்வேன். நீ மாத்திரம் பலம் கொண்டு திடமனதார், நீ மாத்திரம் விசுவாசம் உடையவனார். நீ மட்டும் சோர்ந்து போகாத. தேசத்தில் சில ராட்சசர்களாக இருக்கிறாங்க, சில ராட்சசர்களும் அரக்கர்களும் இருக்கிறாங்க. நீ அவளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். ஆனால் நீ தைரியமாக இரு. நான் உன்னோட கூட இருப்பேன். நான் உன்னோட கூட இருந்து நான் ஜெயத்தை உனக்கு கொடுப்பேன் சொல்கிறார். இப்போது இந்த காரியங்களெல்லாம் யார் பண்ணுறாருனாக்கா யோசுவா இந்த காரியத்தெல்லாம் பண்ணுறாங்க. அதை இப்போ யோசுவாவின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம். இந்த யோசுவா இப்பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, யோர்தானை கடக்கிறார். யோர்தான் எப்பொழுதுமே தண்ணி வத்தாத ஒரு இருகரையும் தண்ணி தொட்டுட்டு போகிற ஒரு இடம். அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த யோர்தான் அவர்களுக்கு கால் பட்ட உடனே யோர்தான் இரு பக்கம் பிரியுது. இப்போ யோர்தான் கடந்து அங்கே எரிகோ பட்டணத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்க்குற எத்தனையோ ராட்சசர்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக ஜெயிக்கிறாங்க. ஒவ்வொரு ராஜாக்களாக ஜெயிக்கிறாங்க. ஒவ்வொரு இடமா அவங்க ஆக்கிரமிச்சு ஏறத்தாழ அவங்க 12ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம் வாசிங்க. 12வது அதிகாரம் 24வது வசனம். சிஸ்டர் வாசிங்க. திர்சாவின் ராஜா 1, ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். இதுக்கு மேலே இந்த ராஜா என்னென்ன பட்டணத்து ராஜான்னு எழுதியிருக்கு. இந்தந்த ஊரில் ராஜா 31 ராஜாக்களை இந்த ராஜாக்களை ஜெயிச்சிட்டார். இப்போ 31 ராஜாக்களை ஜெயிச்சிட்டார். இப்போ இவருக்கு வயதும் ஆயிடுச்சு. இப்போது வயதான உடனே ஒருவேளை இந்த யோசுவா நினச்சிருக்கலாம், சரி நான் கோபத்தை ஜெயிச்சிட்டேன், எரிச்சலை ஜெயிச்சிட்டேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டது, என் வாழ்க்கையில் அது நடந்தது இது நடந்ததுன்னு சொல்லி தான் வாழ்க்கையில் ஜெயிச்சதை, பாவம் மன்னிக்கப்பட்டது, இந்த நன்மைகளை நான் பெற்றேன், இந்த நன்மைகளை பெற்றேன், இப்படி ஏறத்தாழ 31 பாவங்களை நான் ஜெயிச்சிருக்கலாம். மகனே, நீ 31 பாவத்தை ஜெயிச்சது மட்டும் திருப்தி அடைஞ்சிடாத. இதை மட்டும் ஜெயிச்சேன்னு இன்னும் இப்போ திருப்தி அடைஞ்சி உன் வாழ்க்கையில் அப்படி இருக்காத. இன்னும் நீ ஜெயிக்க வேண்டியது இருக்குது உன் வாழ்க்கையில். இப்போது அதை தான் தொடர்ந்து சொல்கிறேன். 13ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் வாசிங்க. யோசுவா வயது சென்று முதிர்ந்தவன் ஆனபோது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய், சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. சொல்ற யோசுவா, நீ ஏதோ ஜெயிச்சதுனால திருப்தி அடைஞ்சிடாத. 31 ராஜாக்களை ஜெயிச்சதுனால நீ திருப்தி அடைஞ்சிட வேண்டாம். 31 பட்டணங்களை ஜெயிச்சது நித்தம் நீ திருப்தி அடைஞ்சிடாத. இன்னும் நீ சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்குது. நாம் எப்பொழுதுமே என்ன சொன்னாக்கா, பெற்றுக்கொண்டதில் திருப்தி அடையக்கூடிய ஒரு மனுஷர்கள். நாம் எப்பொழுதுமே பரலோகத்தினுடைய சுபாவங்கள், பரலோக குணலட்சணங்கள், சில பாவங்கள் ஜெயிக்கப்பட்டிருந்தோம் அங்கேயே தேங்கி இருந்து அதிலே திருப்தி அடைஞ்சிரும். இல்லை, நீ பெற்றுக்கொண்டதில் திருப்தி அடைய வேண்டாம். இன்னும் நீ சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரம் இருக்கிறது. அவள் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு.
அது ஆண்டவர் சொல்கிறாங்க, எப்பா நீ இன்னும் இன்னும் மகா விஸ்தாரமான தேசம் இருக்கு, நீ சுதந்திரிக்க வேண்டியது. உன் மாம்சத்தில் உண்டான, ஆவியில் உண்டான எல்லா அசுத்தங்கள் நிரம்பி இருக்கு. நீ வாழ்கிற இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, பாவமும் அக்கறமும் நிறைந்த உலகத்தில் நீ வாழ்ந்துட்டுருக்க, உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் நன்மையே இல்லாத மாம்சத்தில் நீ வாழ்ந்துட்டுருக்கிற. இந்த முழு உலகம் பாவத்துக்குள்ளே இருக்கிறது. அக்கிரமக்காரன் கொடிகட்டி வாழ்ந்துட்டுருக்கான். நீதிமான்கள் ஒடுக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் பாவம் இந்த நாளில் பொறையோடி போய் இருக்கிறது. இந்த மாதிரி காலகட்டத்தில் நீ ஜெயிக்க வேண்டியவன், நீ ஜெயம் பெறும்படி அழைக்கப்பட்டவன். நீ எங்கு பார்த்தாலும் பாவத்தின் வல்லமையால் இந்த உலகம் ஆண்டு கொண்டிருக்கிறது. எந்த காலம் இல்லாத அளவுக்கு இந்த நாளில் விபச்சாரத்தின் சந்ததியின் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். முழு உலகம் விபச்சாரத்தின் சந்ததி. ஆண்டவர் பேசும்போது அடிக்கடி அதை பேசுவாள், விபச்சாரத்தின் சந்ததி யார் என்று சொல்லுவாள். இந்த காலத்தில் ஆண்டவர் வாழ்ந்தாங்கன்னா வேறு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுவார், வேறு வார்த்தையில் ஆண்டவர் சொல்ல வேண்டியிருக்கும். அந்த நாட்களில் அவர் விபச்சாரத்தின் சந்ததியே சொல்லுவார். அவர் ஏன் நீங்கள் மனம் திரும்பலை, உங்களுடைய இறுதியை ஏன் கடினப்படுத்துறீங்க சொல்லி 2000 வருஷங்களுக்கு முன்படியே ஆண்டவர் இப்படி தான் இடித்து உரைத்தாங்க. அதை விட இன்றைக்கி பல மடங்கு இன்றைக்கி அக்கிரமமும் அநியாயமும் விபச்சாரமும் பாவமும் நாளில் கொடியட்டி வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியை விட இப்பொழுது அதிக பயத்தோடு நான் வாழ வேண்டியிருக்குது. என் கண்களில் உத்தமம் வேண்டியிருக்குது. வாயை திறந்தால் போதும், ஒரே ஒரு வார்த்தை நிமித்தம் குற்றப்படுத்துகிற ஜனங்கள் இந்த பூமியில் நிரம்பி இருக்கிறாங்க. பாவத்தினுடைய வல்லமையினால் இந்த உலகம் நிரம்பி இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கிருபையினால் மாத்திரம்தான் நீங்களும் நானும் ஒரு ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இங்கே அவர் சொல்கிறார், அவன் முதிர்ந்தவனுமானான். இல்லை மௌனே, நீ வயசாயிட்டுன்னு நினச்சிக்காத. எத்தனை வயசாயினாலும் நீ விபச்சாரத்தினால் சோதிக்கப்பட முடியும். அசுத்தமான சிந்தைகளினால் நீ சோதிக்கப்பட முடியும். பொருளாசைக்காரனாக நீ இருக்க முடியும். நீ மனுஷனுடைய மகிமையும் கனத்தையும் நீ தேட முடியும். நீ ஏதோ ஒன்று ஒரு சிலதை பெற்றுக்கொண்டதுனால திருப்தி அடைஞ்சிட வேண்டாம் மகனே. ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நான் இப்போ பேச முடியாது. ஆனால் ஒரு சிலதை நான் சொல்கிறேன். அவர் மீதியாக இருக்கிற தேசம் இன்னும் என்னென்னங்கிறதெல்லாம் அங்கே பட்டியலிட்டு ஆண்டவர் சொல்லுவாங்க. அதில் ஒன்று 2ஆம் வசனத்தில் நடுப்பகுதி, எகிப்துக்கு எதிரான சிகோம் துவங்கின்னு எழுதியிருக்கிறது. எகிப்துக்கு எதிரான சிகோர்ங்கிற துவங்கி, அதாவது இந்த உலகம், எகிப்து என்பது இந்த உலகம், உலகத்துடைய ஆவி. நீ அதை மேற்கொள்ளணும். இன்னும் 2 கானானியர்கள், அதாவது உலகம், மாம்சம். கானானியர்கள் மாம்சத்தில் நீ ஜெயிக்கணும், உலகத்தை நீ ஜெயிக்கணும், இந்த மாம்சத்தையும் நீ ஜெயிக்கணும். ஏன்னா இந்த மாம்சத்தில் ஒரு நன்மையும் இல்லை, வாசம் இல்லை. இந்த பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் நீ போராடிக்கிட்டே இருக்கணும். கானானியரோடு நீ போராடிக்கிட்டே இருக்கணும்ப்பா. நீ கொஞ்சம் அசந்தா உன்னை இந்த மாம்சம் மேற்கொண்டுரும், உன்னை அழிச்சிடும். பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் கானானியரோடு உனக்கு யுத்தம் உண்டு. நீ ஏதோ கொஞ்சம் ஜெயிச்சிட்டன்ட்டு திருப்தியாக இருந்துடாத. உன்னை சுற்றி எதிரிகள் சூழ்ந்து இருக்கிறாங்க. நீ மிகுந்த கவனமாக இருந்துரு. உன் சிந்தையில் உண்மையாக இருந்துரு. உன் கண்களில் உண்மையுடனாக இருந்துரு. ஜாக்கிரதையுடனாக இருந்துரு ஒவ்வொரு நாளும். அடுத்தது கீழே அவர் சொல்லுவார், 3ஆம் வசனத்தில் நடுப்பகுதி, பெலிஸ்தியருடைய 5 அதிபதிகளும் நாடுகளும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ எகிப்து, கானானியர்கள், பெலிஸ்தியர்கள், இது 3ம் பிசாசு, உலகம், மாம்சம். இதுக்கு விரோதமாக எப்பொழுதும் நீ போராடிக்கிட்டே இருக்கணும்ப்பா. போராடும். நீ ஏதோ சில காலங்களுக்கு நீ பெற்றுக்கொண்டதுனால, அடைந்ததுனால அதில் திருப்தி அடைஞ்சிடாத. இன்றைக்கி வழிமுறைகளாக இருக்கிறாங்க கானானியர்கள். பெலிஸ்தியர் வழிமுறைகளாக இருக்கான். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்படியாப்பட்ட உலகத்தை தான் நீனும் நானும் வாழ்கிறோம். என் கிருபை உனக்கு இருக்குது. துதியும் வேளையில் நான் கேட்டது போல்
கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் என்னுடைய கிருபை உனக்கு இருக்குது. தேவனுடைய கிருபை தான் ஒரு மனுஷனை பாதுகாத்து கொள்ள முடியும். அது யாருக்குன்னா தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு யார் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்து பாவத்தை நம்முடைய காலுக்கு கீழ் வைத்து பாவத்தை ஆளுபடியான அதிகாரத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. தேவனுக்கு பயப்படாதவர்களுக்கு தேவன் தம்முடைய கிருபையை கொடுக்க மாட்டாங்க. கிருபை இல்லாதவங்க பாவத்தை மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது. எப்பெல்லாம் நான் தேவனுக்கு பயப்படுறனோ, அதாவது என்னை தாழ்த்துறனோ, அவர்களுக்கு தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் இயந்தவும் தாங்கவும் என்னை தப்பிக்கவும் அவங்க செய்கிறாங்க. ஆகையினால் யோசுவா, நீ 31 ராஜாக்களை ஜெயித்திருந்தும் இளைப்பாரி இருந்துடாத. இருதயத்தில் இன்னும் கானானியர், எகிப்தியர் இருக்கிறாங்க, பெலிஸ்தியன் இருக்கிறான், ஜாக்கிரதை. ஆண்டவர் சொல்லுவாங்க, வானத்திற்கு பூமியின் மேல், அதாவது இந்த பூமி இருக்கிற நாள் வரைக்கும் நீ போராடிட்டு தான் இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கு. அங்கே காயினை பார்த்து ஆண்டவர் ஒரு சொல்லுவாங்க, பாசம் வாசப்படியில் படுத்திருக்குப்பா, நீ ஜாக்கிரதை இல்லைன்னா பாவம் உள்ளார நுழைஞ்சு உன் வீட்டை நாசமாக்கணும். ஒரு கொலைக்காரன் வீட்டை சுற்றிக்கிட்டு இருக்கலாம், ஒரு கொலைக்காரன் வீட்டை சுற்றிக்கிட்டு இருக்கலாம். நீ வீட்டில் உள்ள கதவுகளை நீ திறந்து போட்டு அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா கொலைக்காரன் உள்ளே நுழைந்து வீட்டில் உள்ளதை கொள்ளையடித்து வீட்டில் இருக்கிற பிரியமானதை எடுத்துக்கொண்டு வீட்டில் இருக்கிறவரை கொலை செய்து கொண்டு போயிடுவான். ஜாக்கிரதை, பாவம். வீட்டை இழுத்து தாப்பால் இட்டுக்கொள். உன் இருதயமாகிய கதவை நல்லா தாப்பால் இட்டுக்கொள். கண்களை மூடிக்கோ, இந்த உலகத்துக்கு உன் கண்களை மூடிக்கோ. என கண்களின் வழியாக தான் என்னுடைய சிந்தையில் பாவம் போகிறது. சிந்தையில் பாவம் போய் அப்படியே இருதயத்துக்குள்ளே இந்த பாவம் செட் ஆகிடுது. அப்படியே அந்த பாவம் என் இருதயம் கெட்டு என் இருதயம் வீணாகி போய்விடும், என் வாழ்க்கை வீணாகிவிடும். அதனால் இந்த பூமியின் நாட்கள் எல்லாம் நீ ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாக இருந்துரு. ஆனால் நீ ஒவ்வொன்றாய் சுதந்திரிக்க வேண்டும், ஒவ்வொன்றாய் சுதந்திரிக்க வேண்டும். எல்லா கானானியரும், எபூசியரையும், எமோரியரையும் எல்லாரையும் நீ ஜெயிக்கணும். எல்லாரையும் ஜெயிச்சுட்டு அங்கே என்னுடைய ஜனங்களே அங்கே அவங்க அவங்க அங்கே ஆளுகை செய்யணும். ஒரு நாளில் கோபம் என் இருதயத்தில் ஆளுகை செஞ்சது. இப்போது கோபத்துக்கு பதிலான நேர் எதிர்ப்பதமாகிய அன்பு. ஒரு நாள் பகை இருந்தது, பகைக்கு பிறகா இப்பொழுது ஆண்டவரே அங்கே அன்பு, சந்தோஷம், சமாதானம் என் இருதயத்தில் அது ஆட்கொள்ளப்படுறோம். ஒருத்தர் ஒரு நாள் அவங்க தீமை செய்தவரை மன்னிக்க முடியல, இப்போது ஆண்டவரே மன்னிக்கக்கூடிய இருதயம் எனக்கு தாங்க. ஆகையினால் எல்லாமே இந்த மாம்சத்தில் உண்டான அந்த காணப்படுகிற எல்லா உலகம், மாம்சம், பிசாசு, அந்த கானானியர்கள், அங்கே இருக்கிற எல்லா பெலிஸ்தியர்கள், அங்கே இருக்கிற எகிப்தியர்கள் எல்லாரையும் நீ ஜெயிக்கணுப்பா. ஆகையினால் முழுவதும் அங்கே எல்லா அந்த வசனங்கள் எல்லாம் என்ன எழுதியிருக்குன்னு சொன்னாக்கா, 4ஆம் வசனத்தில் அடிப்பகுதி சகல தேசமும் எழுதிட்டு 5ஆம் வசனத்தில் அடிப்பகுதியில் முழுவதும் எழுதியிருக்கிறது. ஒவ்வொன்றும் முழுவதும் 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 நீ பங்கிட்டுக்கொள். முழுவதும் தேசத்தை நீ பங்கிட்டுக்கொள். ஒரு அடி கூட பிசாசுக்கு கொடுத்துடாத. உன் இருதயத்தில் அந்நிய ஸ்திரீக்கோ அந்நிய புருஷனுக்கோ ஒரு கொஞ்சம் கூட இடம் கொடுத்துடாத. ஒரு அடி கூட கொடுத்துடாத. முழுவதையும் நீ சுதந்திரித்துக்கொள். முழு இருதயத்தையும் நான் ஆண்டு கொள்ளணும், நான் ஆளுகை செய்யணும். முழு இருதயத்தையும் என்னுடைய பிரச்சனமும் என்னுடைய ஆளுகையும் இருக்கட்டும். உதாரணமாக என்னுடைய வீட்டில் 3 ரூமுக்குள்ள ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்னாக்கா, அதில் 2 அறையை மட்டும் வந்த விருந்தாடி தங்கட்டும், ஆனால் ஒரு அறையை மட்டும் யாருக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லி நான் பூட்டி வைப்பது போல் என் இருதயத்தில் முழுவதும் இயேசுக்கு நான் கொடுத்துருக்கணும். ஏதோ ஒரு பகுதியை நான் கொடுக்காமல் நான் இருப்பேன். ஆனாக்கா நான் சுயநலக்காரன், அதாவது பெருமைக்காரன். அந்த ஒரு அறையிலே பிசாசு ஆளுகை செய்துக்கு நான் இடம் கொடுக்குறேன். இப்படிப்பட்டவன் நான் போயிட முடியும். அருமையானவர்களே, இந்த பூமி நாட்களில் முழுவதும் தேவன் ஆளுகை செய்யவும், முழு இருதயமும் அவர் ஆண்டு கொண்டு அவருடைய பிரசனம் நம்முடைய முழு வீட்டிலையும், அதாவது நம்முடைய இருதயத்தில் முழுவதும் அவருடைய நாமம் மையப்படும்படிக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒரு இடத்த கூட சாத்தானுக்கோ பிசாசுக்கோ உலகத்துக்கோ மாம்சத்துக்கோ நம்ம கொடுக்கவே கூடாது. அதனால் அவர் சொல்கிறார், நீ சுதந்திரிக்க வேண்டிய தேசம் மகா விஸ்தாரம் இருக்கிறது. அதனால் எல்லாத்தையும் நான் உன்னோடு கூட நான் உனக்கு உதவி செய்வேன். பாவத்தை ஜெயிக்கிறது என்பது என்னுடைய பிரயாசப்பட்டு நான் பாவத்தை நான் ஜெயிக்கவே முடியாது.
பாவத்தை ஜெயிப்பதற்குங்கிற உதவியை நான் எத்தனை நாள் பிரயாசப்பட்டாலும் அங்கே இருக்கிற ராட்சசர்களையோ அங்கே இருக்கிற கானானியர்களையோ பெலிஸ்தீனையோ என்னுடைய பலத்தினால் நான் ஒருபோதும் யுத்தம் பண்ண ஜெயிக்கவே முடியாது. கர்த்தருடைய நாமத்தினால தான் தாவீது எப்படி அந்த கோலியாத்திட்ட கர்த்தருடைய நாமத்தால் நான் வர்றேன்னு சொன்னானோ, கர்த்தருடைய நாமத்தில் வந்தால் தான் நீங்களும் நானும் ஜெயம் பெற முடியும். சுய பலத்தினால் எந்த பாவத்தையும் நம்ம ஜெயிக்கவே முடியாது. தேவனுடைய கிருபை இருந்தால் தான் பாவத்தின் மேல் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவார், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னா, தாழ்மையுடைய மனுஷன் யாரோ அவனுக்கு அவர் உதவி செய்வார். பெருமையும் அகங்காரம் கொண்ட மனுஷனுக்கு தேவன் ஒருபோதும் உதவி செய்யவே முடியாது. இப்படி தான் யோசுவாவுக்கு தேவன் சொல்கிறாங்க, எப்பா நீ சுதந்திரிக்க வேண்டிய தேசம் மகா விஸ்தாரம் இருக்குது. உதாரணமாக சில வசனங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம், எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 31, 32 வாசிங்க. எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 30, 31, பக்கம் 276. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. 32 வாசிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இங்கே வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய பரிசுத்தாவுடைய உதவியை கொண்டு தான் நம்ம பாவத்தின் மேல் ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் பரிசுத்தாவுடைய உதவினால தான் நம்ம முடியும். நீங்கள் ஒருபோதும் அவிசுவாசமாக இருந்தீங்கன்னா, அதாவது இப்படிலாம் ஒரு வாழ்க்கை வாழ முடியாதுங்க, இப்படிலாம் நாக்கை அடைக்கலாம் வாழ முடியாதுங்க, இப்படிலாம் கண்கள்லாம் அடைக்கலாம் வாழ முடியாதுங்கன்னு சொல்லுவோம்னா, நமக்கு உதவி செய்யும்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரை நம்ம துக்கப்படுத்துகிறதா அர்த்தம். அவருடைய உதவினால் தாவீது அவர்கிட்ட சொல்லுவார், சங்கீதம் 27 போன வாரம் புதன்கிழமை நம்ம தியானித்தோம், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே தான் இதெல்லாம் செய்ய முடியும், மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் சத்துருக்குள்ளே சேனைக்குள் பாய்வேன், எல்லாம் நான் தேவனால் தான் ஒரு காரியத்தை நான் செய்ய முடியுமே தவிர என்னால் எதுவும் செய்யவே முடியாது. அப்போது எனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறவரை நான் துக்கப்படுத்தினேன்னா எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம். அவர் எனக்கு உதவி செய்வார், நீ சும்மா நிலுப்பா, இந்த யுத்தம் என்னுடையது, நான் உனக்கு ஜெயத்தை கொண்டு வருவேன் ஆண்டவர் சொல்கிறாங்க. இங்கே சொல்கிறார், சகல விதமான கசப்பு கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் இந்த துர்க்குணம் எல்லாம் உன்னை விட்டு நீங்கட்டும்ப்பா, எல்லாம் நீங்கட்டும். உன்னில் காணப்படுற கசப்பு கோபம் மூர்க்கம் தூஷணம் எல்லா துர்க்குணமும் உன்னை விட்டு நீங்கட்டும் சொன்னால் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. வாழ்நாள் பூராமே என்னுடைய இருதயத்தில் கசப்பு, யாராவது எனக்கு தீமை செஞ்சிட்டாங்கன்னா கசப்பு, யாராவது எனக்கு தீமை செஞ்சிட்டாங்கன்னா அவங்கள மன்னிக்க முடியாத கோபம் அங்கே கூக்குரல், மற்றவங்களை எதாவது செஞ்சிட்டாங்கன்னா அவங்கள தூஷிக்கிற குணம் கெட்ட குணம் துர்க்குணம் கெட்ட குணம் இப்படி நிரம்பப்பட்ட ஒரு பொல்லாத மாம்சம். ஆனால் தேவன் சொல்கிறாங்க, இது எல்லாம் உன்னை விட்டு நீங்கட்டும், இதெல்லாம் உன்னை விட்டு போகட்டும், முழு பகுதியையும் நான் ஆண்டு கொள்ளட்டும், முழு பகுதியையும் நீ ஜெயிச்சிரு, முழு பகுதியையும் நீ ஜெயம் பெற்றவனாக வாழ நான் உனக்கு உதவி செய்வேன். இதுதான் யோசுவாவுக்கு சொல்கிறார், நான் உன்னோட கூட இருந்து நீ நூல் போட்டு அளந்து கொடுத்துரு, எல்லாருக்கும் நீ இதை வச்சுக்க அளந்து கொடு, நான் உனக்கு உதவி செய்வேன். இதே போல் தேவன் நமக்கு சொல்கிறாங்க, எப்பா உன் வாழ்க்கையில் காணப்படுற சகல கெட்ட குணமும் உன்னதில் காணப்படுற எல்லா துர்க்குணமும் எல்லாம் ஒழியட்டும், நான் உனக்கு உதவி செய்வேன்ப்பா. அப்படின்னா நான் என்ன சொன்னாக்கா, ஆமேன் ஆண்டவர், என்னால் முடியாது, பெரிய பெரிய ராட்சசர்களும் அரக்கர்களும் குடியிருக்கிற அந்த தேசத்தை நான் எப்படி ஆண்டு கொள்ள முடியும், நான் எப்படி ஜெயிக்க முடியும். ஏன் இதே போல் தான் நம்முடைய மாம்சத்தில் ஏராளமான அரக்கர்கள் குடிகொண்டிருந்த பொல்லாத மாம்சம். அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு வாசிக்கிறோம், நான் அந்த தேசத்தில் குடியிருக்கிற அந்த அரக்கர்களை ராட்சசர்களை எபூசியர்களை கானானில் கொஞ்சம் கொஞ்சமாய்
கொஞ்சம் கொஞ்சமாய் ஜெயிக்க, கொஞ்சம் கொஞ்சமாய் அவளை அழிக்க நான் உனக்கு உதவி செய்வேன். நீ ஆனால் முடிவில் முழுமையும் நீ ஆண்டு கொள்ளுவ. முழுவதும் இயேசுடைய சுபாவமும் இயேசுடைய சிந்தையும் இயேசுடைய குணலட்சம் கொண்டவளாய் முழுவதும் நீ மாறிட முடியும் உன்னால். ஒரு நாளைக்கு நீ இயேசுவை போல் மாறிடுவேன். இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நீ இயேசுவை போல் மாறுவேன். ஆனால் விசுவாசத்தில் ஒருபோதும் நீ தளர்ந்து போக வேண்டாம். அதுதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுது. கோபமும் மூர்க்கமும் சகலமும் நொட்டு போகட்டும். இப்போது அதுக்கு பதிலாக கசப்பு இருந்த இடத்துல, கோபம் இருந்த இடத்துல, மூர்க்கம் இருந்த இடத்துல, கூக்குரல் இருந்த இடத்துல, தூஷணம் இருந்த இடத்துல, துர்க்குணம் இருந்த இடத்துல இப்போ என்ன இருக்கணுமா? தயவுள்ள குணம். இப்போது உருக்கமுள்ள குணம், தேவன் மன்னித்தது போல் மன்னிக்கக்கூடிய சுபாவம். இப்போ வேறு ஒன்று வந்துடுது. அங்கே கானானியர்களும் அங்கே இருக்கிற அரக்கர்களும் குடியிருந்த இடத்துல இப்போது தாழ்மை, பொறுமை, தயவு, சாந்தம் இவைகள் அங்கே. இப்போ அதுக்கு பதிலாக அங்கே வந்துடுது இருதயத்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாங்க யோசுவாவுக்கு. எப்பா, நீ முழுவதும் நீ இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் ஏராளம் இருக்கிறது. நீ ஓய்ந்து போயிடாத. வயதான சகோதரிமார்களுக்கும் எனக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், வயதாயிட்டுன்னு சொல்லி அழுத்து செலுத்தலாம் இருக்காதீங்க. பாவம் வாசப்படியில் படுத்துருக்கு. கொஞ்சோண்டு நீ அசதியாக இருந்தால் போதும். சில பாம்பு நுழையிறதுக்கு கொஞ்சோண்டு ஓட்டம் இருந்தால் போதும். கொஞ்சம் ஓட்டம் இருந்தால் போதும், பாம்பு அப்படியே உள்ள நுழைஞ்சிடும். நம்ம இங்கே சந்து வழியாக இப்படி மீட்டிங் நடந்துச்சு. யாரோ ஒரு சிஸ்டர் இப்படி டாய்லெட்டுக்கு போனாங்கனாக்கா அப்புறம் சொல்லுவாங்க, பாம்பு அங்கே வந்துச்சுன்னு சொன்ன பலமுறை நான் கேட்டிருக்கேன். அப்போது அங்கே என்னடான்னு பார்த்தா இந்த சந்து வழியாக அப்படியே வந்துடுது. இப்போ அங்கே ஒரு சின்ன கேட்டு போட்டோம். இப்போ பாம்பு வர முடியாது. இப்போது பாம்பு சின்ன ஓட்டை இருந்தாலே போதும், பாம்பு உள்ள நுழைஞ்சிடும். நம்முடைய இருதயத்தில் எப்பெல்லாம் கொஞ்சம் ஓட்டை இருக்குதோ பிசாசு அது வழியாக உள்ள நுழைஞ்சிரும். எப்போ கொஞ்சோண்டு யாரையும் மன்னிக்க முடியாமல், யார் மேலேயோ கசப்பு, யார் மேலேயோ வைராக்கியம் என் இருதயத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஓட்டை போதும், சின்ன ஓட்டை போதும் பாம்பு உள்ளே நுழைவதற்கு. என் இருதயத்தில் யாரே ஒருத்தரை மன்னிக்க முடியாமல் கொஞ்சம் இருந்தால் போதும். யார் ஒருத்தர் மேலேயோ என் இருதயத்தில் கொஞ்சம் வைராக்கியம் இருந்தால் போதும். யாரோ ஒருத்தர் என்னை குறித்து எப்போ சொன்ன வார்த்தையை திரும்ப அதே யோசிச்சுக்கிட்டு இருந்தால் அந்த ஓட்ட வழியாகவே சாத்தான் உள்ளே பூந்துடும். நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இருதயமாகிய கதவை ஜாக்கிரதையாக என்னை பூட்டி வைத்து கொள்ளணும். ஆக என்னால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா கசப்பும், எல்லா கோபமும், எல்லா மூர்க்கமும் என்னை விட்டு போய் நான் கிறிஸ்துடைய சுபாவம் கொண்டவளாய் நான் மாறுவது தான் நம்முடைய லக்கு. இயேசுவை போல் நான் சீக்கிரம் மாறிடணும். இயேசுவின் சிந்தை கொண்டவளாய் என்னை சீக்கிரம் மாற்றிடுங்க ஆண்டவரே. இதுதான் அவர் சொல்கிறார், நீ சுதந்திரிக்க வேண்டிய தேசம் மகா விஸ்தாரம், ஜாக்கிரதையாக இருக்கு. உதாரணமாக தீத்தின் புஸ்தகத்தில் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தீத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம். தீத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். அதில் 14வது வசனமும் தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நிறைவாக்குவதற்கு ஏதுவாக நற்கிரிகளை செய்ய பழகட்டும். நற்கிரிகளை செய்ய பழகட்டும். கனியற்றவளாக இராதபடி குறைவுகளை நிறைவாக்குறதுக்கு ஏதுவான நற்கிரிகளை செய்யட்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அங்கே கானானியர்களும் எபூசியர்களும் குடியிருந்த இந்த இடத்துல இப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஏன் அங்கே வந்திருக்காங்க சொன்னாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை. அவங்க விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், கொலை, வெறி இதை தான் அந்த குடிகள் செஞ்சாங்க. ஆனால் இப்போது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னாக்கா, அங்கே கனி நிறைந்த வாழ்க்கை, குறைகள் நீக்கப்படுற ஒரு வாழ்க்கை. இதுதான் இப்போ திரும்ப அந்த தேசத்தில் அது நாட்டப்படணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். இந்த இருதயம் ஒரு நாளில் கிறுக்கும் கேடும் வஞ்சகம் இருந்ததாக இருந்தது. இப்போ இந்த இருதயம் சமாதானத்தாலும் அன்பினாலும் இரக்கத்தாலும் நற்கணிகளினாலும் இப்போ நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு தான் தேவன் அழைத்திருக்கிறார்.
இது ஈஸியாகி வருகிறதல்ல. நான் தேவனுடைய ஆவியினால், பரிசுத்த ஆவியினுடைய உதவியை ஒவ்வொரு நாள் நான் தேடணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்டதில் திருப்தியுடையவனாக இருந்துடவே கூடாது. ஏக்கமும் தாகமும் தவிப்பும் நமக்கு எப்படி இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் ஏதோ கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறான்னா அந்த பணத்து மேலே அவன் திருப்தி இருந்துட மாட்டான். இன்னும் சம்பாதிக்கணும்னு விரும்புவான். இன்னும் சம்பாதிக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் பார்த்தாக்கா படிக்கிற சில மனுஷரை பார்த்தாக்கா அவங்க நிறைய 3 டிகிரி 4 டிகிரி படிச்சிருப்பாங்க. ஆனால் அதிலே திருப்தி அடைய மாட்டாங்க. இன்னும் இந்த உலகத்தில் எவ்வளோலாம் மேல் படிப்பு இருக்கோ அது எல்லாமே படிக்கணும்னு சொல்லி தான் வாழ்க்கையில் பிரயாசப்பட்டு அதை அடையணும்னு விரும்புவாங்க. அப்போது இந்த பூமிக்குரிய காரியத்தில் இன்னும் மனுஷர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பரலோகத்துக்குரிய காரியத்தில் நாம் எனக்கு இன்னும் தாங்க ஆண்டவர், இன்னும் தாங்க, அப்படி சுபாவத்தை தாங்க, அப்படி சிந்தையை தாங்க, முழுமையும் எனக்கு தாங்கங்கிற அந்த தனிவு இருக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் தோய்வு இருக்கக்கூடாது. தாகம் இருக்கணும். ஆண்டவரே நீ என்னென்னலாம் நீங்கள் என் வாழ்க்கையில் செய்யணும்னு விரும்பல அதை செஞ்சு முடிச்சிருங்க ஆண்டவர். நான் எதெல்லாம் சுதந்திரிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதெல்லாம் சுதந்திரிக்கட்டும் ஆண்டவர். கடந்த நாட்களில் இந்த டெய்லி டிவோஷனலோடைய செய்தியை நம்முடைய சகோதரவங்க பேசுகிற அந்த செய்தியை கேட்டேன். அந்த செய்தியில் என்ன இருந்துச்சுனாக்கா, ஒரு மனுஷன் மரித்து பரலோகத்துக்கு போனாராம். போன உடனே அங்கே இருக்கிற தேவதூதன் ஒரு பெரிய ரூம் அறையை அவருக்கு காமிச்சோன்னே அந்த ரூமில் நிறைய பெட்டிகள் இருந்துச்சான். அந்த அலமாரில் இருந்துச்சான். அதில் சில பெட்டி இருந்துச்சான். அந்த சின்ன பெட்டியெல்லாம் வெறும் பெட்டியாக இருந்துச்சுங்களாம். இன்னும் அந்த ரூமில் பெரிய பெட்டி இருந்துச்சான். அதெல்லாம் திறக்கப்படாமல் முத்திரையிடப்பட்டிருந்துச்சான். அந்த தூதன் கேட்டானா, இன்னும் இந்த பெட்டி இது என்ன பெட்டின்னா, இந்த ரூமில் இருக்கிற அத்தனை பெட்டியும் உனக்காக தான் வச்சுருக்கு. ஆனால் நீ எல்லாத்தையும் நீ எடுத்துக்கல. இந்த பூமியில் இருக்கும்போது நீ வாழும்போது இதெல்லாம் உனக்கு கொடுக்கறதுக்காக தேவன் வச்சாங்க. ஆனால் நீ கொஞ்சோண்டு போட்டியில் இருக்கிறதான் எடுத்துக்கிட்ட. பாவம் மன்னிப்பு, இந்த பூமிக்கு உரிய பாவம் மன்னிப்பு, ரட்சிப்பு, இந்த பூமிக்கு உரிய சௌக்கியம், சுகம் அடையணும், இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையை குறித்தே நீ அதை மட்டும் கொஞ்சம் இந்த பூமிக்குரிய காரியத்தையே எடுத்துக்க விரும்பினா. அதான் சின்ன பொட்டியெல்லாம் காலியாக இருக்குது, பெரிய பொட்டியெல்லாம் இன்னும் காலியாகாமல் இருக்குன்னா அதை நான் திறந்து பார்க்கலாமா என்ன, அதை இப்போ திறக்கக்கூடாது. உனக்கு இதெல்லாம் செய்யணும்னு தேவன் விரும்பினார். ஆனால் நீ உனக்கு என்ன இல்லைன்னா விசுவாசம் இல்லை. ஆனால் இதுலேயே திருப்தி அடைஞ்சிட்ட நீ. பாவம் மன்னிப்பின் சந்தோஷம், இந்த பூமிக்குரிய உணவு உடை தங்கும் இடம், இந்த பூமிக்குரிய மகிழ்ச்சியிலேயே இதுலேயே நீ வாழ்க்கை அப்படியே இது வேணும் அது வேணும், இந்த பூமிக்குள்ளேயே மேலான ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத குறித்து நீ மறந்துட்ட. அதனால் இந்த பெரிய பெட்டிலாம் நீ பூமியில் விசுவாசித்து இதெல்லாம் உனக்கு கொடுக்குறது ஆண்டவர் வச்சுருந்தாங்க. ஆனால் நீ விசுவாசிக்கலை. அதனால் அந்த பொட்டியெல்லாம் மூடப்பட்டிருக்கு, அதை நீ பார்க்க முடியாது. அவனுக்கு மிகுந்த வருத்தமாகிடுச்சான். இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிறிஸ்துக்குள்ளே என்னை அழைத்த நோக்கம்னு சொன்னாக்கா, என் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்யணும். பெரிய காரியம் நான் இயேசுவை போல மாறுவதுதான் இந்த பூமியில் பெரிய காரியம். அதை விட பெரிய காரியம் இந்த பூமியில் இல்லவே இல்லை. ஆகையினால் நாம் எப்பொழுதும் திருப்தி கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. பரலோகத்துடைய காரியங்களுக்கு வரும்போது எப்பொழுதும் தாகமும் ஏக்கமுடையவர்களாக இருக்கும். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உதாரணமாக 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நமக்கு இந்த நிகழ்வு நன்றாகவே தெரியும். எலியா ஒரு தேவனுடைய மனுஷர். அவர் இப்பொழுது இஸ்ரவேலிலே அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறார். இப்பொழுது அவருடைய ஊழியங்கள் இந்த பூமியிலே முடிந்து விட்டது. அவரை எடுத்துக்கொள்ள போகிறாங்க ஆண்டவர். அதற்கு முன்னாடி அந்த எலியாவுக்கு உதவி செய்கிற எலிசாவுக்கு உதவி செய்கிற எலியா இப்போ இருக்கிறார். இப்போது அந்த தனக்கு உதவியாக இருக்கிற எலியாட்ட பார்த்து எலிசா சொல்கிறார், நீ இங்கே இருப்பான்னு சொல்கிறார். 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கில்காவில் இருந்து புறப்படுறாங்க. எப்பா நான் புறப்பட்டு போகிறேன் என்ன சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், இல்லை நானும்
நான் உம்மோடு கூட வருவேன். வாசிக்கிறோம், அங்கே வாசிங்க, 2வது வசனம் வாசிங்க. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். போதும். அவர் சொல்கிறார், நீங்கள் இருப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் உம்மை பின்தொடர்ந்து வருவேன் என்று சொல்கிறார். உண்மை தான் பின்தொடருவேன், இங்கே இருந்திருப்பா என்ன அவர் சொல்கிறார். இந்த பெத்தல்லே நீ இருப்பா, இங்கேயே இருப்பா, பெத்தல் மட்டும் நான் போகணும், நீ கில்காவிலே இங்கேயே இருந்திருப்பான்னு சொல்கிறார். அதுக்கு அவன் இல்லை நான் விட மாட்டேன், உங்கள்கிட்ட தான் வருவேன்னு சொல்கிறான். இப்போது பெத்தலில் அங்கே ஏராளமான தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசி புத்திரெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய கூட்டம், ஒரு 50 பேருக்கு மேலான தீர்க்கதரிசி கூட்டம்லாம் இருக்கிறாங்க. இப்போ அங்கே போயாச்சு. அங்கே போனோன்னா அங்கே சொல்கிறாங்க, அங்கே உன்னுடைய எஜமான இன்றைக்கி ஆண்டவர் எடுத்துக்க போகிறாங்க, அது உனக்கு தெரியுமான்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, அங்கே எலியா எலிசாவை பார்த்து ஒரு செய்தி சொல்கிறார். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ இங்கே இருப்பா. வாசிங்க 4ஆம் வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். இங்கே இருந்திருப்பானோன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன், நானும் எரிகோவுக்கு வருவேன், நான் அங்கேயும் நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இப்போ அவங்க எரிகோ வந்தாச்சு. எரிகோ வந்தோடனே அங்கே நோக்கி என்ன சொல்கிறாக்கா, அவருக்கு மறுபடியும் ஒரு செய்தியை சொல்கிறார். 6வது வசனம் வாசிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். நீ இங்கே இருப்பா, இங்கே இருப்பா, நான் இருக்க மாட்டேன், உண்மை பின்தொடர்வதை தர நான் இங்கே இருக்க மாட்டேன். இங்கே நிறைய பேர் நல்ல ஐக்கியம் இருக்குது, இங்கே இருந்துரு, இங்கே எரிகோட்டை அங்கே இருந்துரு, இங்கே யோர்தானில் அங்கே இருந்துரு, அங்கே கில்காலில் இருந்துரு. நான் இந்த பூமியில் எங்கேயுமே இருக்க விரும்புகிறேன், நான் உண்மை பின்பற்றி வர விரும்புகிறேன். இதுதான் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. சிலுவை எடுத்து ஜீவனை வெறுத்து இயேசுவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. இந்த பூமியில் என்னுடைய இருதயத்தை எதுவும் ஒரு இருப்பிடமாக நான் வைத்துக்கொள்ள விரும்பலை. ஆகினால் இந்த பூமி நாட்கள் நாங்கள் வாசிக்கணும், இங்கே இரு, நான் இருக்க மாட்டேன். இப்போ காரியம் என்ன நடக்குன்னு சொன்னாக்கா, அவர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்போது 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். இப்படி விடாப்படியே என்னை பின்பற்றி வரணும் விரும்பியிருப்பே. அப்படி உனக்கு என்னதான்ப்பா வேணும்? உனக்கு என்ன வேணும்? அப்படியே என்னை பின்பற்றி வர்றீங்களா? அவனுக்கு தெரிஞ்சது, இந்த உலகத்தில் இருக்கிற பொண்ணோ, இந்த பூமியில் இருக்கிற பூமிக்குரிய வெள்ளியோ பணமோ, பூமியில் இருக்கிற அந்தஸ்தோ ஆஸ்தியோ எல்லாம் அழிந்து போய்விடும். இதெல்லாம் ஒன்றும் நிலச்சி நிற்க போகிறதில்ல, எல்லாம் இல்லாமல் போயிடும். எனக்கு பரலோகத்தினுடைய வல்லமை வேணும், தேவலோகத்தினுடைய அந்த அபிஷேகம் வேணும். எவ்வளோ மேலான ஒரு காரியத்தை பாருங்க கேட்குறான். என்ன வேணும்? பணம் வேணுமா? வசதி வேணுமா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் இல்லாமல் போயிடும். எனக்கு வேண்டாம், பரலோகத்துடைய வல்லம் வேணும், பரலோகத்துடைய அபிஷேகம் வேணும். இது உன் மேலே இருந்தது, நான் பார்த்தேன், இத்தனை வருஷ காலங்களாக உங்கள் மேலே இருந்தது. இப்பொழுது எலியாவே, எனக்கு அந்த வல்லமை எனக்கு வேணும், அந்த வல்லமை எனக்கு வேணும். அதுவும் 1 மடங்கு இல்லை, 2 மடங்கு எனக்கு வேணும். நம்ம கேட்குற காரியம் என்ன தெரியுமா? அந்த 9ஆம் வசனத்தில் அடிப்பகுதி, ஆவியின் வரம் எனக்கு எத்தனை மடங்கு வேணுமா? எத்தனை மடங்கு? ரெட்டிப்பு, 2 மடங்கு. 2
அதுக்கு அவருக்கு அப்படியே அவன் அப்படி கேட்பான்னு அவருக்கு தெரியாது, அப்படி எதிர்பார்த்துருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். அவர் உடனே அவர் சொல்கிறார், அவனை பார்த்து அரிதான காரியத்தை கேட்டாய். என்ன அப்பா அரிதான காரியத்தை கேட்குறியே நீ என்ன சொல்கிறார். அப்படியா, உன் இருதயத்தில் அவ்வளோ வைராக்கியமா? பிசாசு ஏதோ ஒன்றை கொடுத்து நம்மளை திருப்தி அடைய பண்ணுவான் பிரியமானவளே. கிறிஸ்தவ வாழ்க்கையில் எங்கேயும் திருப்தி அடைஞ்சிருக்கணும். மனுஷனுடைய மகிமையே, ஏதோ ஒரு அற்புதங்கள், ஏதோ ஒரு அதிசயங்கள், ஏதோ ஒன்றை கொடுத்து நம்மளை தனியே பண்ணுவான் நம்மளை இருதயத்தில். நீங்கள் நானும் தனியக்கூடாது, பணியவும் கூடாது. ஆண்டவரே, உங்களுடைய சுபாவத்தை நான் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், உங்களுடைய சாயலை இந்த பூமியில் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், உம்மை போல மனது உருக்கத்தின் ஆவியை நான் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் விடமாட்டேன் ஆண்டவரே, நான் விடமாட்டேன். ஏதோ பூமிக்குரிய வீடு, பூமிக்குரிய உணவு, பூமிக்குரிய வசதி வாய்ப்பு இருக்கிறது இங்கே திருப்தி அடைய மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சுபாவம், உம்முடைய சிந்தையும் உம்மை போல் நீ நடந்தது போல, நீ வாழ்ந்தது போல இந்த பூமியில் கவலை இல்லாத வாழ்க்கை. இயேசு என்னைக்காச்சும் கவலைப்பட்டிருப்பாரா? இயேசு என்னைக்காச்சும் பயந்துருப்பாரா? ஏன்னா அவருக்கு பரலோகத்தில் ஒரு தகப்பன் உண்டு. நீங்கள் அநேக சமயத்தில் கவலைப்படுறோம். இயேசு ஒரு நாள் கூட கவலைப்பட்டவராக இந்த பூமியில் வாழலை. அவர் பணக்காரர் இல்லை, அவர் அன்னைக்கு தான் சம்பாதிச்ச குடும்பத்தை ஓட்ட வேண்டியிருந்தது. கவலைப்பட்டாரா? பயந்தாரா? யாராவது அவரை மிரட்டினாங்களா? மிரட்டி அவரை அடிபணியை வச்ச முடியுமா? நீங்கள் நானும் பயப்படாமல் சிங்கத்தை போல தைரியமான ஒரு வாழ்க்கை இயேசு நடந்தது போல அவருடைய சுபாவம். ஆண்டவரே, உங்களுடைய சுபாவத்தால் என்ன நிரப்புங்க. குமாருடைய சாயல் கொப்பா என்னை மாற்றிடுங்க. என் வாழ்க்கையில் எங்கேயும் நிற்க வேண்டாம். நான் தான் இந்த 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 மனுஷன் கேட்குறது போல தான் கேட்கணும். ஆண்டவரே, என்னை வெகு சீக்கிரம் உண்மை போல மாற்றிடுங்க. இந்த பூமியில் உண்மை போல சுபாவமும் சிந்தையும் குணமும் உடையவனாக நடக்கணும். நீ நடந்தது போல நானும் நடக்கட்டும். இயேசு இருக்கிற வீட்டில் கூக்குரலோ சண்டையோ அங்கே வாக்குவாதமோ நடந்திருக்குமா? இன்னைக்காச்சும் ஒருபோதும் கூக்குரலோ சண்டையோ சச்சரவோ வாக்குவாதமோ அந்த வீட்டில் இருந்திருக்கே. மனைவியோட பேசும்போதோ, புருஷனோட பேசும்போதோ, பிள்ளைகளோடு பேசும்போதோ இயேசு என்னைக்காக பணத்துக்காக போராடி இருப்பாரா? பணத்தை திருடுகிறவரோட பக்கத்திலே இருக்கிறான் யூதாசு. ஏன்னா ஜனங்க போடுற பணத்தை வச்சுருக்கிறான், அவன் எடுத்து பணத்தை திருடுறான். அதுக்காக ஆண்டவர் அவனை கோவப்பட்டிருப்பாரா? இல்லை சண்டை போட்டிருப்பாரா? அவனை சிநேகிதனே, கடைசி வரைக்கும் அவனை சிநேகிதனே என்று சொல்ல முடிந்தது. அவருடைய மனம் பணத்தில் இல்லை. அவர் அசையாதவராக இந்த பூமியிலே பிதாவுடைய தற்ரூபத்தை இந்த பூமியில் வெளிப்படுத்திகிட்டே இருந்தார். பெரிய வரம் இந்த பூமி நாட்டில். இயேசுவை போல சுபாவம், இயேசுவை போல சிந்தை, இயேசுவை போல குணலட்சணம், இயேசு நடந்தது போல ஒரு வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த பூமியின் நாட்கள் இதில் தான் நான் திருப்தி அடையணும். ஏதோ பாவம் மன்னிப்பு, ஏதோ ரட்சிப்பு, ஏதோ அபிஷேகம், ஏதோ என் வாழ்க்கையில் தேவன் எனக்கு கொடுத்தாரு, செஞ்சார், என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க, பேர பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க, வீடு கொடுத்தாங்க, வசதி, இங்கேயே திருப்தி வேண்டாம். இன்னும் இயேசுவை போல நான் மாறலேங்கிற ஏக்கமும் தாகமும் தவிப்பும் தான் நம்முடைய இருதயத்தில் இன்னும் பற்றி பிடித்திருக்கணுமே தவிர, ஏதோ ஒன்று தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறது மித்தமோ, நமக்கு ஏதோ தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கும், இங்கேயே திருப்தி அடைய வேண்டாம். பிசாசு நம்ம எங்கேயாவது ஒரு திருப்தி அடைய பண்ண பார்க்குறான். நீங்களும் நானும் ஜாக்கிரதையோடலாம் இருக்கணும் பிரியமானவளே. பூமிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொண்டது திருப்தி அடைந்தவளாக இருக்கவே கொண்டான். நீதியின் மேலே பசியும் தாகம் கொண்டவளாக இருக்கும். ஆண்டவரே, என்னை மாற்றுங்க, அன்பினால் என் இருதயத்தை நிரப்புங்க. கவலையே வேண்டாம் ஆண்டவரே, பயமே வேண்டாம் ஆண்டவரே, அதைரியமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என் இருதயம் அன்பினாலும் சந்தோஷத்தாலும் சமாதானத்தால் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய சுபாவத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. இப்படி அவன் 2 மடங்கான காரியத்தை பெற்றுக்கொண்டான். தேவனுடைய அந்த எலியாவின் மேல் இருந்த அந்த அபிஷேகம் வல்லமை எலிசாவின் மேல் 2 மடங்கு அந்த வல்லமை தேவன் அவனுக்கு கொடுத்தார். அவன் ஒரு மடங்கு தான் செஞ்சான். ஒரு மனுஷனை தான் ஒரு உயிரோடு எழுப்பினார், இவன் 2 மடங்கு செய்கிறார். யோர்தான் ஆற்றை தட்டி 2 பிளக்க வைக்கிறார். எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்குது. 2 மடங்கு. நீங்களும் நானும் இந்த பூமியை விட்டு போகிறதுக்கு முன்னாடி, இயேசுவே, உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய வல்லமை ஞானத்தை தாங்க ஆண்டவர். எனக்கு ஏதோ வயசாகிடுச்சு, தோல் சுருங்கி இருக்குன்னு அதையே நீங்கள் நினைக்க வேண்டாம். தேவன்கிட்ட வரத்தை கேளுங்க.
அபிஷேகத்தை தாங்க, ஞானத்தை தாங்க, கொடுங்க ஆண்டவரே, எனக்கு கொடுங்க, நான் உமக்கு பதிலாக நான் வாழட்டும் என் கிராமத்தில். இப்போ இயேசு ஒரு கிராமத்தில் இருந்தாருனாக்கா அங்கே இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார் அல்லவா? நீங்களும் உங்கள் கிராமத்தில் இருக்கும்போது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக வாழ வேண்டாமா? நீங்கள் மட்டும் சுகமாக இருந்தால் போதுமா? எத்தனையோ பேர் தேவையோடுங்க இருக்கிறாங்களே, எத்தனையோ பேர் கைவிடப்பட்டவர்கள், தேவையுடையவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், எனக்கு யாருமே இல்லையங்கிற எத்தனையோ பேர் இருக்காங்களே, உங்களை சுற்றி எத்தனையோ பேர் இருக்காங்களே, இருட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்களே ஜனங்க. நீங்களும் நானும் வெளிச்சமாக இருக்க முடிய இறக்கவல்லவா? ஒரு குட்டி இயேசுவாய் வாழ வேண்டாமா இருக்கிற இடங்களில்? அதான் 2 மடங்கு வரம் ஆண்டவர் இந்த பூமியை விட்டு போகும்போது ஒன்று சொல்லிட்டு போவாங்க. அதாவது யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம், திருப்பிக் கொள்வோம். 14 12வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இப்போது எப்படி அந்த தேவ மனுஷன் அந்த எலியா இந்த பூமி விட்டு போகும்போது எலிசா உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும்போது உம்மிடத்துள்ள வரங்களை 2 மடங்காக வேணும்னு அவன் கேட்டது போல் கேட்டது பெற்றுக்கொண்டான். இப்போ ஆண்டவர் இந்த பூமி விட்டு போக போகிறாங்க தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறாங்க, எப்பா நான் இந்த பூமி விட்டு போக போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும் வந்து கேட்குறது போல் நம்மையும் சவாலிட்டு பார்த்து அவர் கேட்பார். நான் செஞ்சது மாதிரி நீங்கள் 2 மடங்கு செய்யணும்ப்பா. நீங்கள் அதான் வாசிக்கணும். நான் மெய்யாகவே நான் உங்களை சொல்கிறேன், நான் பிதாவிடத்துக்கு போகிறேன், நான் பிதாவிடத்துக்கு போகிறேன். என்னை விசுவாசிக்கிறவன், என்னை நம்புகிறவன், என்னை விசுவாசிக்கிறவன், நான் செஞ்ச கிரியை இந்த பூமியில் இதை விட 2 மடங்கு கிரிகளை நீங்களும் செய்யணும். நான் செஞ்சதை விட பெரிய காரியத்தை நீங்கள் செய்வீங்க. என்ன அதிசயமான நல்ல இருதயம் கொண்ட ஆண்டவர்! எவ்வளோ நல்ல இருதயம், நல்ல தகப்பனுடைய இருதயம். அப்பா 5வது 6வது தான் படித்தான்னா புள்ள 2 டிகிரி 3 டிகிரி வாங்கணும்னு சொல்லி எவ்வளோ ஆசை இருக்கும், அவ்வளோ ஆசை இருக்கும் அப்பாவுக்கு. நான் 5வது 6வது தான் படித்தேன், என் புள்ள 3வது 2வது தான் படிக்கணும்னு சொல்லி எந்த அப்பனாவது நினப்பானா? ஒருபோதும் நினைக்க மாட்டான். என் பிள்ளை எவ்வளோ வேணாலும் படிக்கட்டும், அவன் எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு வேணாலும் போகட்டும். ஒரு தாயோடைய இருதயம் அப்படி தான் இருக்கும், ஒரு தகப்பனுடைய இருதயம் அப்படி தான் இருக்கும். அவன் மேல் நிலைக்கு போகட்டும், அடையட்டும். இயேசு அப்படி தான் சொல்கிறாங்க, நான் செய்ததை பார்க்கலாம் பெரிய காரியத்தை செய்யணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றுக்கொண்டதில் திருப்தியோடையவர்களாய் அதிலே இருந்த வேண்டாம். இயேசுவே உம்மை போல நான் வாழட்டும், உம்மை போல மாறட்டும், உங்களுடைய சுபாவம் சிந்தை கொண்டவளாய் இந்த மூலையில் வாரட்டும், எங்கே நான் திருப்தி அடையவே மாட்டேன். இதுதான் தேவனுடைய இருதயத்தில் உள்ள வாஞ்சை, விருப்பம். நமக்கு கொடுக்கணும்னு அவர் வச்சிருக்கிறார். எனக்கு ஆசையே விருப்பமோ இல்லைன்னு சொன்னால் எனக்கு கொடுக்கவே மாட்டார். அவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டார். யாரை அழைத்தாரோ அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு அவர் ஏற்கனவே முன்குறிச்சிட்டார். எப்படி ஆபிரகாமுக்கு சொன்னாரோ, ஆதாம் ஏவாளுக்கு சொன்னாரோ, ஈசாக்குக்கு சொன்னாரோ, யாக்கோப்புக்கு சொன்னாரோ, மோசைக்கு சொன்னாரோ, அங்கே யோசுவாவுக்கு சொன்னாரோ, உன் சந்ததியார் இந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று சொன்னது போல் நீங்களும் நானும் இயேசுவின் சுபாவத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டாமா? இன்னொரு இடம் இருக்குது, இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுக்கு எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள்? நம்முடைய சோர்வும் சோம்பலும் அசதியும் தான் விலையேற பெற்றதை நாம் அடையக்கூடாதபடி இருக்கிற சோம்பல், அசதி. இது பிசாசுடைய தந்திரம். நான் சோம்பலுக்கும் அசதிக்கும் அதைரியத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. கடைசி நொடி பொழுது வரைக்கும் ஆண்டவரே என்னுடைய லக்கு, உங்களுடைய சுபாவம், உங்களுடைய சிந்தை, உங்களுடைய குணலட்சணம் எனக்கு வேணும் ஆண்டவர், இதை விட்டுற மாட்டேன். இப்படி தான் அவங்க 2 மடங்கு பெற்றுக்கொண்டாங்க. இயேசுவின் சீஷர்கள் இயேசு செஞ்சதை விட பல மடங்கு செஞ்சாங்க. அந்த 12 சீஷர்கள் அந்த பூமியில் பெரிய அதிசயங்களை செஞ்சாங்க. 12 சீஷர்களில் ஒருவன் பொக்கா போயிட்டான். அவன் யூதாஸ். அவனுக்கு பதிலாக வேறொரு சீஷரை சேர்த்து அவனுடைய இடத்திலே அவனை சேர்த்து கொண்டார்கள். அந்த 12 சீஷர்களும் இந்த முழு உலகத்தை தலைக்கீழே மாற்றி விட்டார்கள். இயேசு இந்த பூமியில் செய்ததை விட பெரிய காரியத்தை இந்த 12 சீஷர்களும் செய்து முடித்தாங்க.
இந்த நாள் வரைக்கும் அவருடைய வாழ்க்கை இந்த பூமியை கலக்கி கொண்டிருக்கிறது, பூமியை நடுநடுங்க வைத்து கொண்டிருக்கிறது. இயேசு செய்தது போல் இயேசு ஒரே ஒரு இஸ்ரேல் நாட்டிலே அந்த குட்டி யூதா தேசத்தில் தான் ஆண்டவர் வாழ்ந்தார். இன்றைக்கி அவருடைய சீஷர்கள் இந்த முழு உலகத்தின் கலக்கி விட்டார்கள், பெரிய காரியங்களை செய்து விட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியின் நாட்களில் திருப்தி கொண்டெல்லாம் இருக்க வேண்டாம். இயேசுவே என் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க. அவர் வாக்கு பண்ணிட்டாங்க, வாக்குத்தத்தம் பண்ணிட்டாங்க. இன்னொரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 21 திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 21 21வது அதிகாரத்தில் 44வது வசனம். 21வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 44வது வசனம். 44 45 வாசிங்க. கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பார பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவருக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. தேவன் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு என்னெல்லாம் இதெல்லாம் தருவேன், அதை தருவேன், இதை தருவேன், அதை தருவேன் అని சொன்னாரோ அது சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட தவறி போகலையா, ஒன்று கூட தவறி போகல. எல்லாம் தேவன் அவர் வாக்குத்தத்தம் பண்ண எல்லாம் அவருக்கு கொடுத்து நிறைவேற்றினாராம். அவர் வாசிக்கிறோம், அவர் பொய்யுரையாத தேவன், அவர்கிட்ட பொய்யே இல்லை. மொத்தம் 6000க்கு மேலான வாக்குத்தத்தங்களால் நிரவப்பட்டது தான் வேத புஸ்தகம். வாக்குத்தத்தங்கள் மொத்தம் 6000க்கு மேல் இருக்குன்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் பதிவு பண்ணுறாங்க. 6000க்கு மேல் இருக்காங்க. அந்த 6000 வாக்குத்தத்தங்களில் சில பேர் 5-6 வாக்குத்தத்தங்களாக எடுத்துருக்குறாங்க. பாக்கி அத்தனை வாக்குத்தத்தங்களும் சில பேருடைய அந்த நான் முந்தி சொன்னது போல் ரூமில் இருக்கிற பெரிய பெரிய பொக்கிஷ பெட்டியெல்லாம் மூடி இருக்குது. 2-3 பெட்டி மட்டும்தான் காலியாக இருக்குது. பாக்கி எத்தனையோ ஆயிரக்கணக்கான பெட்டி என்னுடைய வாழ்க்கையில் பூட்டிப்பட்டே இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எனக்கு என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றிட்டான். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் இறுதி திறக்கிறான். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நீ சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நான் பரலோகத்துக்கு போய் ஏமாந்து நிற்கணும். அடடா இதெல்லாம் என் வாழ்க்கையில் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்களா? ஐயோ என் அவிசுவாசமில் பொல்லாத இருதயம் நீ செய்யக்கூடாதபடிக்கு உன்னுடைய கரத்தை கட்டி போட்டனே, பெரிய காரியத்தை செய்யணும்னு விரும்புனீங்களா ஆண்டவரே? அப்போ பரலோகத்துக்கு போய் நம்ம துக்கப்படக்கூடாது. நான் போனேன்னா என்னுடைய அலமாரி எல்லாம் காலியாக இருக்கணும், எல்லா பெட்டியும் திறந்து எனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் நினச்சாலும் அதெல்லாம் எடுத்துருக்கணும். அதுதான் தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணாங்களோ எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். அதனால் விசுவாசங்கிற சாவியை போட்டு திறந்து எல்லா பெட்டியும் திறந்து பெட்டியில் உள்ள எல்லா பொக்கிஷங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவிசுவாசத்தில் பொல்லாத இருதயத்தை நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. ஆகையினால் தேவன் சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றும் வீணாக போயிடவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நாட்கள் நம்மளை தாழ்த்தி ஆண்டவரே நீ சொன்னதெல்லாம் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற 6000க்கு மேலான வாக்குத்தத்தங்கள் பண்ணியிருக்கிற எல்லா வார்த்தைகளும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆண்டவரே ஒரு வார்த்தையை கூட நான் தூக்கி போட்டுற வேண்டாம். ஆண்டவரே அதனால் வருகிற நாட்களில் விசுவாசம் உடையவர்களாய் நம்மளை தாழ்த்தி பணிந்து நொறுங்கி, இயேசுவே ஏதோ நோக்கம் இல்லாமல் என்னை இந்த பூமியில் பறக்க வைக்கல, நீங்கள் நோக்கம் இல்லாமல் இந்த பூமியில் என்னை வாழ வைக்கல, ஏதோ இந்த பூமியில் வாழ்ந்து வெந்ததை தின்னு விதி வந்தால் சாவுறது மாதிரிலாம் என்னை வாழ வைக்கல, நோக்கத்தோடு பிறக்க வச்சுருக்கீங்க. இந்த ஊரில் காலங்கள், எல்லைகள், குடியிருப்பு நிலை எல்லாமே ஏற்கனவே ஒன்று முன்குறிச்சிருக்கீங்க. நோக்கத்தோடு தான் இந்த பூமியில் வச்சுருக்கீங்க. எல்லாரும் மேலே நான் வாழக்கூடாது. எல்லாரும் இந்த பூமியில் மார்க்கத்தை அலைகிற நட்சத்திரத்தை போல வாழ்ந்துட்டுருக்கான் மனுஷன். கொண்டதே கோலம், குடித்ததே வாழ்க்கை, கண்கண்டபடி வாழ்க்கை, தன்னுடைய சிந்தனை நினைக்கிறேன் அது இப்படி ஒரு வாழ்க்கை இல்லை. இப்படி தான் வாழணும். எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, லட்சியம் இருக்குது, என் வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் இந்த பூமிக்குரிய மனுஷனுக்கு அவன் விருப்பத்தைப்படி வாழ்வான், இஷ்டத்தின்படி வாழ்வான், என்ன யோசிக்கிறான்னு அப்படியே வாழ்வான். ஆனால் நீங்களும் வேணாம் அப்படி வாழ்வதற்கு அழைக்கப்படலை.
நான் லக்கோட, நோக்கத்தோட, லட்சியத்தோட வாழ்க்கை வாழும்படி குமாரனுடைய சாயலை அடையும் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஓயவே கூடாது. பிரியமானே, ஓயக்கூடாது. எனக்கு அந்த வரங்களை தாங்க, சுபாவத்தை தாங்க, சிந்தையை தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். தேவன் நல்ல தேவன். ஒரு நிமிஷம் நாம் தலையை தாழ்த்துவோம். நான் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக எஜமானே, நாங்களும் திருப்தி அடைந்தவர்களாக இருக்கவே வேண்டாம். திருப்தி அடைந்தவளாய் இருந்த இடத்திலே இருந்துட வேண்டாம். எங்களுக்கென்று நீ வைத்திருக்கிற உடைய குமாரனுடைய சுபாவத்தையும் குமாரனுடைய சாயலையும் சிந்தையும் இந்த பூமியிலே பெற்றுக்கொள்ள வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் ஓய வேண்டாம். எஜமானே, இந்த உலகமும் மாம்சமும் பிசாசோடும் எப்பொழுதும் நாங்கள் போராடுவதற்கு ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. உடைய கிருபையினாலே நிலை நிற்கவும், உடைய கிருபையினால் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழவும் எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.